வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கரலேட்டிவ் கன்ஜங்ஷன் கத்துக்க போறோம். கரலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்றது பேர்டு கன்ஜங்ஷன். சாதாரணமா நம்ம பேசுறப்போ சொல்லுவோம் இல்லையா? ஐதர் ஆர், நெய்தர் நார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு காம்பினேஷனா தான் வரும். இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ தான் நம்ம வந்து கரலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, அதே மாதிரி ஒரு காம்பினேஷனா, ஒரு பேர்டா இருக்கிற ஒரு கன்ஜங்ஷன தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். எந்த மாரி இடங்கள்ல இத யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்க சென்டென்சஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி சென்டென்சஸ் நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல நெறைய பேசுவோம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா? "நீ மறந்துட்ட மாதிரி அவளும் மறந்துட்டா விடு" அப்படி சொல்லுவோம். ஸோ நீ மறந்தது போலவே அவளும் மறந்து விட்டாள். நீ எதிர்பார்க்கிற மாரி தானே நானும் எதிர்பார்ப்பேன். நீ படிச்ச மாரியே நானும் படிக்க போறேன். ஸோ இந்த மாரி இத மாதிரியே இதுவும் அந்த மாரி சொல்றதுக்கு தான் நாம ஜஸ்ட் ஆஸ் ஸோ அப்படின்ற கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஆஸ் ஒரு செட்டு, ஸோ இன்னொரு பார்ட். இதில் டேஷ் மாதிரி போட்டிருக்கத வச்சே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 வரப்போகுது. பாருங்க இந்த மாதிரி. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம வழக்கம் போல ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் 2 கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பாருங்க ஸோ பக்கத்தில் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன டென்ஸில் இருக்குன்னு பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டூ இல்லைன்னா டஸ் போட்டுக்கோங்க. இல்லை பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டிட்டு போட்டுக்கோங்க. ஃபியூச்சர் டென்ஸில் இருந்துச்சுன்னா வில் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் ஆல்ரெடி எந்த டென்ஸுன்றதை காட்டுறதுக்கான வார்த்தை முன்னாடி வந்துட்டதுனால பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் மட்டும்தான் சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம போடணும். ஸோ இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சம்டைம்ஸ் நமக்கு வந்து வேர்ப் இல்லாமல் அட்ஜெக்டிவ் வரும். அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே பி வேர்போட தான் சேர்ந்து வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் வர்ற சமயத்தில் நாம் முன்னாடி பி வேர்ப்ஸ் போடணும் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஐன்னு இருக்குன்னா ஆம் போடுவோம். ஹீ ஷீ இட்டெல்லாம் இருந்ததுன்னா இஸ் போடுவோம். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ். யூ வி தே ப்ளூரல் நவுன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து வேர் போடுவோம். ஸோ வழக்கமான அதே விஷயங்கள் தான். இது உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன இது ஏதோ இருக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிங்களான்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம எதுவுமே வந்து பார்க்குறப்போ மேலோட்டமாக பார்க்குறப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ இது இவ்வளோதானா இதுக்காக நம்ம பயந்தோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஓ நம்ம எவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் முன்னாடியே சொன்ன மாதிரி அவள் என்ன என்னுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணவே இல்லை. போன மாதம் அவள் பர்த்டே நீ மறந்துட்ட மாதிரி இன்றைக்கி அவளும் உன் பர்த்டேவை மறந்துட்டா. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது. நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்க மாதிரி பேசிக் சென்டென்சஸ் இன்னும் சின்ன சின்ன சென்டென்சஸாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? இது கூட வர பார்ட்டு தான் ஸ்டேட்மெண்ட் 1. இது கூட தான் நம்ம ஜஸ்டஸை சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளான ஒன்று. போன மாதம் அவள் பர்த்டேவை நீ மறந்துட்ட அவ்வளோதான். ஸோ நீ மறந்துட்ட சப்ஜெக்டை வேர்பை மட்டும் கரெக்டாக பிடிச்சிடுங்க போதும். ஸோ பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லணும். அதனால் யூ ஃபர்காட். நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் கூட ஒரு தடவை பார்த்துடலாம். ஜஸ்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட் 1 அடுத்தது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீ மறந்துட்ட யூ ஃபர்காட் அவள் பர்த்டேவை. யூ ஃபர்காட் ஹர் பர்த்டே. எப்போ? போன மாதம். எப்போவுமே வழக்கமான ஸ்ட்ரக்சர் தான் இது. சப்ஜெக்ட் வேர்பு யாரை யாருக்குங்கிறத அடுத்து சொல்லுவோம். என்ன எதைங்கிறத அதுக்கடுத்து சொல்லுவோம். எங்கே எப்போங்கிறத அதுக்கடுத்து சொல்லுவோம். வழக்கமான டேபுலேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ யூ ஃபர்காட் ஹர் பர்த்டே லாஸ்ட் மந்த். ஸோ இது கூட நம்ம ஜஸ்டஸை சேர்த்துக்கலாம். ஜஸ்டஸ் யூ ஃபர்காட் ஹர் பர்த்டே லாஸ்ட் மந்த். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட்டை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போது இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? மறந்து விட்டால்னு இருக்குது. அதனால நான் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் டென்சஸ் மட்டும்தான். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் ரொம்ப சிம்பிள். ஸோ பாஸ்ட் டென்ஸுன்றதுனால ஃபஸ்ட்டு டிட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது சப்ஜெக்ட் ஷீ இல்லையா? ஸோ டிட் ஷீ. நம்ம எப்படி கொஷனுக்கெல்லாம் பிரிப்போம் அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல பிரிக்கிறோம். டிட் ப்ளஸ் பேசிக் வேர்ப் அப்படின்ட்டு.
ஸோ இந்த இடத்துல மறக்கிறதா இங்கேயும் வேர்புன்றதுனால டிட் ஷீ ஃபர்கெட். ஸோ திரும்ப ஒரு தடவை பாஸ்ட் டென்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி ஷீ இருக்கே இந்த இடத்துல எஸ் ஏதாவது சேர்க்கணுமா அப்படியும் சேர்க்கக்கூடாது. கொஷன் மாதிரி தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபர்காட்டை நம்ம டிட் ப்ளஸ் ஃபர்கெட்னு பிரிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ டிட் ஷீ ஃபர்கெட் வாட் யோர் பர்த்டே, உன்னுடைய பர்த்டே. பட் நம்ம 2 தடவை பர்த்டேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அவள் பர்த்டேவை நீ மறந்துட்ட, உன்னோடதை அவள் மறந்துட்டா, அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ உன்னுடையது அப்படின்னா யுவர்ஸ். இன்னைக்கு டுடே. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க, அவ்வளோதான். Just as you forgot her birthday last month, so did she forget yours today. அவ்வளோதான். ஸோ எவ்வளோ லாங் சென்டென்ஸ் எவ்வளோ ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க சொல்லும் இல்லையா, நீ என் பென்சில் பாக்ஸ் உடைச்சது மாதிரி நானும் உன்னோட உடைச்சிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க சிம்பிளாக. ஸோ அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுவும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நாம் செகண்ட் பார்ட்டில் டிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 மாதிரி போல. ஸோ எது வருதோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் 1. நீ என் பென்சில் பாக்ஸை உடைச்ச, இது ஸ்டேட்மெண்ட் 1. நான் உன்னோடதை உடைச்சேன், இது ஸ்டேட்மெண்ட் 2. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உடைக்கிறதுனா பிரேக், பாஸ்ட் டென்ஸ். நீ உடைச்ச, யூ broke my pencil box. You broke my pencil box. Just as you broke my pencil box. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் நாம டிட்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் ஐ. ஸோ டிட் ஐ பேசிக் வேர்ப், உடைக்கிறது தான் அந்த இடத்துல இருக்க வேர்ப். அதனால டிட் ஐ பிரேக், உன்னுடையது யுவர்ஸ். ஸோ ஜஸ்ட் as you broke my pencil box, so did I break yours. Just as you broke my pencil box, so did I break yours. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டோம் இல்லையா? அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா பெருசாக பேராகிராஃப் மாதிரி இருக்குது சென்டென்ஸ் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லா சென்டென்ஸுமே நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் ஈஸியாக. நான் நல்லா படிக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் நாங்கள் கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கி தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் மட்டும் நாங்களாம் நல்லா படிக்கணும் எதிர்பார்க்குறீங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் கேட்குறத நீங்களும் வாங்கி தரணும்ல. ஸோ இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் எதிர்பார்ப்பது போல, இந்த பார்ட் கூட தான் நம்ம ஜஸ்டஸை சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இதுதான் பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது. யூ எக்ஸ்பெக்ட், இது பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நானும் எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான் இல்லையா? ஸோ யூ எக்ஸ்பெக்ட், யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? எங்கிட்ட. யூ எக்ஸ்பெக்ட் மீ, என்னன்னு நல்லா படிக்கணும்ன்ட்டு, டு ஸ்டடி வெல், அவ்வளோதான். யூ எக்ஸ்பெக்ட் மீ டு ஸ்டடி வெல். அது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஜஸ்ட் as you expect me to study well, இந்த பார்ட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இன்னொரு பார்ட்டில் என்ன இருக்குது, நான் எதிர்பார்க்குறேன்னு இருக்குது. ஸோ அதுதான் பேசிக்கான பார்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால ஸோ டூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ டூ அண்டு சப்ஜெக்ட் வந்து ஐ. நானும் எதிர்பார்க்குறேன்னு தான் இருக்குது, அதனால் ஐ எக்ஸ்பெக்ட். யார்கிட்ட எதிர்பார்க்குறேன்? உங்ககிட்ட. ஐ எக்ஸ்பெக்ட் யூ. என்ன எதிர்பார்க்குறேங்கிறது தான் பெருசாக இருக்குது. நான் கேட்குற பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி தரணுன்ட்டு. டு பை மீ த திங்ஸ் ஐ வாண்ட். ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு பை மீ த திங்ஸ் ஐ வாண்ட். எனக்கு வாங்கி தரணும் நான் நினைக்கிற பொருளெல்லாம். ஜஸ்ட் as you expect me to study well, so do I expect you to buy me the things I want. இல்லை நீங்கள் இவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுங்க. ஜஸ்ட் as you expect me to study well, so do I expect. நானும் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி. பட் என்ன எதிர்பார்க்குறோங்கிறதையும் நம்ம சேர்த்து சொன்னால் தானே நல்லாயிருக்கும். ஸோ டு ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு பை மீ த திங்ஸ் ஐ வாண்ட். நீங்கள் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், அப்போ உங்கள் நாக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணும். ஸோ உங்கள் நாக்கு வந்து அதுக்கு பேச தான் அது நல்லா பெறலும். பின்னாடி நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறப்போ உங்கள் நாக்கு வந்து அது லென்த்தியாக பேசுகிறப்போ உங்கள் நாக்கு வந்து கொளராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் நிறைய பேசி பழகணும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. என்னோட தம்பி எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி நானும் அவனை திருப்பி கிண்டல் பண்ணுவேன், எப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவன் என்னை பண்ணுற மாதிரி நானும் அவனை பண்ணுவேன் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். அவன் எப்போவுமே என்னை கிண்டல் பண்ணுவான், அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பட் நான் இது வரைக்கும் பண்ணலை, இனிமேல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்குது, அதை ஃபியூச்சர் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 ஒரு டென்ஸ்லையும் ஸ்டேட்மெண்ட் 2 இன்னொரு டென்ஸ்லையும் இருக்கிறது சகஜம்தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னோட தம்பி என்ன கிண்டல் பண்ற மாதிரி இதில் தான் நம்ம ஜஸ்டஸை சேர்க்க போகிறோம். ஸோ மை பிரதர் கிண்டல் பண்ணுறதுன்னா டீஸ் பண்ணுறது தான். ஸோ மை பிரதர் ஹீ அப்படின்றதுனால வேர்போட எஸ் சேர்த்துருக்கோம். மை பிரதர் டீசஸ் மீ. ஜஸ்ட் அஸ் மை பிரதர் டீசஸ் மீ. நானும் அவனை திருப்பி கிண்டல் பண்ணுவேன். அப்படி இருக்கு ஃபியூச்சரில் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வில்லுன்னு ஸ்டார்ட் பண்ணணும். வில் ஐ அதே வேர்பு தான் பேசிக் ஃபார்ம் டீஸ். யாரை? அவனை திருப்பி அப்படின்றதுனால ஒரு பேக்குன்ற வார்த்தையும் சேர்த்துட்டு இருக்கோம். Just as my brother teases me, so will I tease him back. Just as my brother teases me, so will I tease him back. Example, verb இல்லாமல் adjective வச்சு ஒன்று சொல்லலாம். ஏன்னா நிறைய verb வச்சு பார்த்துட்டோம் இல்லையா? adjective வச்சு ஒன்று சொல்லுவோம். ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாது அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ணால் சொல்கிறது ரொம்ப ஈஸி. உனக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீ எப்படி பதட்டமாக இருந்தியோ அதே மாதிரி தான் நானும் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அன்னைக்கு நீ எப்படி பதட்டமாக இருந்தாயோ அதே மாதிரி நானும் இன்னைக்கு பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, நீ பதட்டமாக இருந்த. ஸோ இருந்த இருக்கிறது அப்படின்னாலே பி வேர்ப். மோரோவர் நம்ம சொன்ன மாதிரி அட்ஜெக்டிவ். பதட்டமாக இருக்கிறதுனா டென்ஷனாக இருக்கிறது, நர்வஸாக. இந்த இடத்துல சப்ஜெக்ட் யூ, பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால பி வேர்ப் வேர், யூக்கு ஏற்ற மாதிரி வேர்னு போட்டிருக்கோம். ஸோ பதட்டமாக இருக்கிறதுன்றப்போ டென்ஸ். நீங்கள் நர்வஸ் கூட சொல்லலாம். யூ வர் டென்ஸ், யூ வர் நர்வஸ், எது வேணால் சொல்லுங்கள். என்னைக்கு? உனக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு. ஆன் யுவர் ரிசல்ட் டே. ஜஸ்ட் அஸ் யூ வர் டென்ஸ் ஆன் யுவர் ரிசல்ட் டே. இது பார்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம இந்த டூ, டஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது அட்ஜெக்டிவை. ஸோ அட்ஜெக்டிவ் வர்றப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பி வேர்ப்ஸ். ஆம், இஸ், வாஸ், வேர் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் என்ன? நான், ஐ இல்லையா? ஸோ ஐக்கான பி வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் இல்லையா? ஸோ ஆம் ஐ. இந்த இடத்துலையும் அதே அட்ஜெக்டிவ் தான். நீ எப்படி பதட்டமாக இருந்தியோ அதே மாதிரி நானும் பதட்டமாக இருக்கேன். அதே அட்ஜெக்டிவ் தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரே அட்ஜெக்டிவ் ரிப்பீட் ஆனிச்சுன்னா அதை போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆம் ஐ அப்படின்னு சொன்னால் போதும். ஜஸ்ட் அஸ் யூ வர் டென்ஸ் ஆன் யுவர் ரிசல்ட் டே, ஸோ ஆம் ஐ டுடே. நீ பதட்டமாக இருந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதனால ஜஸ்ட் அஸ் யூ வர் டென்ஸ் ஆன் யுவர் ரிசல்ட் டே, ஸோ ஆம் ஐ டுடே. அவ்வளோதான். இன்னைக்கு நீ உன்னோட லஞ்ச் என்னோட ஷேர் பண்ணிட்டல்ல, அதே மாதிரி நாளைக்கு நான் என்னோடது உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே மியூச்சுவலாக சொல்லிக்குவோம் இல்லையா? இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வரல, நீ ஷேர் பண்ணிட்ட, நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். நீ ஷேர் பண்ணிட்டது மாதிரி நானும் உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பார்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ், செகண்ட் பார்ட் நாளை நான் பகிர்ந்து கொள்வேன்னு இருக்கு, அது ஃபியூச்சர் டென்ஸ். இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் நீ ஷேர் பண்ணிக்கிட்ட, அதனால பாஸ்ட் டென்ஸில் யூ வச்சு சொல்ல போகிறோம். யூ ஷேர்ட் யுவர் லஞ்ச் வித் மீ டுடே. என்னோட யூ ஷேர்ட் யுவர் லஞ்ச் வித் மீ டுடே. நாளைக்கு நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ, ஃபியூச்சர் டென்ஸ்ன்றனால நம்ம வில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வில், சப்ஜெக்ட் ஐ, பேசிக் வேர்ப் ஷேர். என்னுடையது அப்படிங்கிறப்போ மைன். மை லஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். அதே திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி யுவாஸ், மைன் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வில் ஐ ஷேர் மைன் டுமாரோ. Just as you shared your lunch with me today, so will I share mine tomorrow. So will I share mine tomorrow. என்னோடையதை நாளைக்கு நான் ஷேர் பண்ணுவேன். என்னோட மிஸ்டேக்குக்கு அவ என்னை திட்டினால, இந்த மாதிரி நானும் அவளோட மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ணேன். இதில் என்ன தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என்னோட தவறுகளுக்கு அவ என்னை திட்டின மாதிரி நானும் அவளுடைய மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணேன். பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது, ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். ஸோ அவள் என்ன திட்டினா, இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாஸ்ட் டென்ஸ் ஷீ ஸ்கோல்டட் மீ. எதுக்கு? என்னோடைய மிஸ்டேக்ஸுக்கு, ஃபார் மை மிஸ்டேக்ஸ். ஷீ ஸ்கோல்டட் மீ ஃபார் மை மிஸ்டேக்ஸ். ஜஸ்ட் நீங்கள் சப்ஜெக்டையும் வேர்பையும் எடுத்து போட்டிங்கனாலே மற்ற வேர்ட்ஸை நீங்கள் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஷீ ஸ்கோல்டட் மீ ஃபார் மை மிஸ்டேக்ஸ். இப்போ நான் வந்து திட்டலை, நானும் திட்டினேன் அப்படி இல்லை, நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன்னு மட்டும்தான் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால டிட்டு போட்டுக்கலாம். சப்ஜெக்ட் ஐ, பாயிண்ட் அவுட்,
அவ்வளோதான். Did I point out? எது? அவருடைய தவறுகளை. என்னுடைய தவறுகள், அவளுடைய தவறுகள் அப்படியே ரிப்பீட் ஆகிறதுனால அவளுடையது அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னா போதும். hers. hers. ஸோ உன்னுடையதுன்னா yours, என்னுடையதுன்னா mine, நம்மளுடையதுன்னா ours, அவளுடையதுன்னா hers, அவனுடையதுன்னா his மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி அங்கே கடைசியில் ஒரு எஸ் இருக்கும், இன்னொரு எஸ் எல்லாம் சேர்க்க மாட்டோம். his அவ்வளோதான். Just as she scolded me for my mistakes, so did I point out hers. Just as she scolded me for my mistakes, so did I point out hers. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? நீ என் புக்கை கேட்காமலே எடுத்தில்ல, அதே மாதிரி நான் உன்னோட ஹெட்ஃபோனை எடுத்தேன். இதில் என்ன தப்பு? இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. நீ என் புத்தகத்தை எடுத்த. பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். யூ டுக் மை புக். அது கேட்காமலேயே, வித்தவுட் ஆஸ்கிங். யூ டுக் மை புக் வித்தவுட் ஆஸ்கிங். ஜஸ்ட் அஸ் யூ டுக் மை புக் வித்தவுட் ஆஸ்கிங். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 2 ரெடி பண்ணிடலாம். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம டிட்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ. ஸோ டிட் ஐ, பேசிக் verb டேக். டிட் ஐ டேக் வாட்? இந்த இடத்துல இருக்கிற அதே வார்த்தை இங்கேயும் வந்ததானா என்னுடையது, உன்னுடையது அப்படி நம்ம சொல்லிடலாம். யுவர்ஸ், மைன் அந்த மாதிரி சொல்லிடலாம். பட் இங்கே புக்குன்னு இருக்குது, இங்கே ஹெட்ஃபோனுன்னு இருக்குது. அதனால நம்ம வேறு வழியில் ஃபுல்லாக தான் சொல்லணும். யுவர் ஹெட்ஃபோன்ஸ். டிட் ஐ டேக் யுவர் ஹெட்ஃபோன்ஸ்? சேர்த்து சொல்லலாமா? Just as you took my book without asking, so did I take your headphones today. Just as you took my book without asking, so did I take your headphones today. இப்போ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒருவேளை இந்த சோ டிட்டா இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசுகிறப்ப இப்படிலாம் நான் பேசணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களானா, அஃப்கோர்ஸ் இதுதான் ஸ்ட்ரக்சர். பட் நீங்கள் அந்த சோ டிட் அதை விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக கூட சொல்லலாம். Just as you took my book without asking, I took your headphones today. அப்படி கூட சொல்லிடலாம் சாதாரணமாக ஸ்போக்கனில். ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. நம்ம கண்ட்ரிஸ் பற்றி பேசுகிறப்ப சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊரில் நாம் பொங்கல் கொண்டாடுற மாதிரி அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங், தேங்க் பண்ணுறது, இதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம அப்படியே கம்பேர் பண்ணுறோம். ஸோ நாம் பொங்கல் கொண்டாடுறோம், அமெரிக்கா தேங்க்ஸ் கிவிங்கை கொண்டாடுது. Present tense. So we celebrate Pongal. Just as we celebrate Pongal. இப்போ செகண்ட் பார்ட் பாருங்க. அமெரிக்கா அப்படின்றதான் சப்ஜெக்ட். அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால நம்ம டஸ்ன்னு வச்சு சொல்ல போகிறோம். ஸோ டஸ் அமெரிக்கா, அதே verb தான் செலிப்ரேட் வாட்? தேங்க்ஸ் கிவிங். Just as we celebrate Pongal, so does America celebrate Thanksgiving. Just as we celebrate Pongal, so does America celebrate Thanksgiving. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அப்பா உனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தாருல, அதே மாதிரி அடுத்த மாதம் எனக்கும் கற்று தருவார். நேற்று நீ எனக்கு டீ போட்டு கொடுத்த மாதிரி இன்னைக்கு நான் உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன். மேத்ஸில் நீ நிறைய மார்க் வாங்கின மாதிரி நானும் வாங்க ட்ரை பண்ணுறேன். இதுதான் நீங்கள் ட்ரை பண்ண போகிற, ஃப்ரேம் பண்ண போகிற சென்டென்சஸ். இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸை நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நாம் ஜஸ்ட் ஆஸ் ஸோ அப்படின்ற கார்லேட்டிவ் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி எப்படி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.